தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மகர ராசி ஏப்ரல் மாத ராசி பலன். இந்த மகர ராசிக்கு ஏப்ரல் மாதத்தில் எப்படி இருக்கும்? தசாபுத்தி ரீதியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தசை நடக்கும். அந்த தசைகள் யோக தசைகளா இல்லை அவயோக தசைகளா, உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும். ஒருத்தருக்கு நல்லாவே போயிட்டுருக்கோம், திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா வேலை மாற்றம் அது மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்குறதும், திடீர்னு வேலை கிடச்சி நல்லா ஒரு உயர் பதவிக்கு போகிறதும், இதெல்லாம் தசாபுத்தி அமைப்புகள். இப்போ இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவானுடைய நகர்வுகள். ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம், சொந்த நட்சத்திரம், ராசியாதிபதி, 2 குடைய கிரகம், ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர். அதே குரு பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு, சொந்த நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரத்தில். குருவுடைய நகர்வுகளும் உங்களுக்கு சிறப்பு. என்னென்னா குரு பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி 1.5 மாதத்துக்கு முன்னாடி அதனுடைய பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும். உங்கள் சுய ஜாதகத்தில் குரு நல்ல அமைப்பில் இருந்தால் அருமையான மாற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஏப்ரல் மாதத்தில். அதனால் அந்த 1.5 மாதத்துக்கு முன்னாடினாக்கா இந்த ஏப்ரல் 15 டேட்டுக்கு மேலே வருது. இது நல்ல ஒரு உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும். ராசிக்கு விரையாதிபதி தான், 3ஆம் அதிபதி தான் இந்த குரு பகவான். நன்மை செய்யாத கிரகம் தான். 6ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. அந்த 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த பார்வை பலம் இப்போவே உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். வேலை ரீதியாக யாராருக்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ அந்த வேலை கிடைக்கும். வேலை ரீதியாக நல்ல ஒரு உயர் பதவி. அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனை தீர்றது, நோய் நொடி பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களை பார்ப்பீங்க. இப்போ தசாபுத்தி ரீதியாக பார்த்தோமானால் மகர ராசிக்கு 3 நட்சத்திரங்கள், உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம். இப்போ உத்திராட நட்சத்திரத்துக்கு 20 வயசுலேருந்து 38 வயசு வரைக்கும் ராகு தசை வரும். இந்த ராகு தசை திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு 8 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் வரும். அதாவது திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தசாபுத்தி இருப்புகளை பொறுத்து. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு 6 வருடம் தசாபுத்தி இருப்புகள் இருக்கும். அதுலேருந்து 24 வயசு வரைக்கும் இந்த ராகு தசை அப்படிங்கிறது வரும். இப்போ மகர ராசியில் இருக்கக்கூடிய படிக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு படிப்பு நல்லாவே இருக்கும். உங்களுக்கு 7.5 சனி விடுதலை ஆகிப்போச்சு. இதன் பிறகு நகரக்கூடிய நகர்வுகள், கிரக நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா அருமையான ஒரு இடம்தான். அதாவது குரு பயிற்சிக்கு முன்னாடி இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் பார்த்தீங்களா, இது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். தெளிவான எண்ணங்கள், தெளிவான முடிவெடுப்பீங்க. மேல் படிப்பு படிக்கிறதுக்காக நீங்கள் இது வரைக்கும் தடையாக இருந்த விஷயத்தெல்லாம் இப்போ தூசு தட்டி எடுக்க போகிறீங்க. எவ்வளோ பெரிய தடைகள் இருந்தாலும் சரி அது மாறக்கூடிய வாய்ப்பு. இப்போ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடுறீங்க அப்படின்னாக்கா அந்த வேலை கிடைக்கும். இன்னொன்று வேலைக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. அதாவது அதுக்கு உண்டான ஒரு இது தெரியும், உங்களுக்கு சிம்டம்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் இந்த மாதத்தில். அது மட்டும் இல்லாமல் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். ராகதசையில் தொழில் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். இந்த மாதத்தில் அந்த வருமானம் வர்றதெல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். வர வேண்டிய பணம் வர்றது இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். திருமண வாழ்க்கை ரீதியாக யாராருக்கெல்லாம் தோய்வுகள் இருக்கோ, அதாவது திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, இப்போ திருமணம் சக்ஸஸ் ஆகும் இந்த டைமில். லவ் மேரேஜ் எல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லவ் எல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராகு தசையில் பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருடத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா, அதாவது 22 வயசுக்கு மேலே 34 வயசு வரைக்கும் வருது, 38 வயசு வரைக்கும் வருது. இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கும் உங்களுடைய தசாபுத்தி இருப்பை பொறுத்து. இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷத்தில் இருக்கிறீங்கனாக்கா தொழில் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, வேலை நல்லாவே போகும். இதன் பிறகு உங்களுக்கு எதிர்ப்புகள் இருக்காது, எதிரிகள் இருக்க மாட்டாங்க. இது ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் தான் இந்த வேலை ரீதியாக. தொழிலில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக அடியெடுத்து வைக்கணும். இது ஏப்ரல் மாதம் வந்தாலும் சரி, அடுத்து வரக்கூடிய மே மாதம் வந்தாலும் சரி. ஏன்னா பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருடத்தில் இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனைகள் நிறைய அனுபவிச்சிருப்பீங்க இந்த 7.5 சனி காலகட்டத்திலலாம். அந்த கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னாக்கா எந்த வழியுமே தெரியாமல் உட்காந்துன்னு இருப்பீங்க. ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒரு உதவி செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த குருவுடைய பயிற்சி இருக்கு இல்லையா, அந்த பயிற்சிக்கு முன்னாடியே ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது ஏப்ரல் 10 டேட்டுக்கு மேலே இல்லை 15 டேட்டுக்கு மேலே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் தொழில் ரீதியாக தெரிய ஆரம்பிக்கும். அடுத்து குரு தசை. மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு குரு தசை வருதுன்னு வச்சுக்கலாம். இப்போ உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு 38 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும், திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு
26 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் வரும். முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து 34 to 50. அதே மாதிரி 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து 26 வயசுல இருந்து ஆரம்பிக்கும் இந்த குரு தசை அப்படிங்கிறது. இது வந்து குரு ராசிக்கு 3ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர், 12ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர், விரையாதிபதி. இந்த ராசிக்கு முழுமையான பாவகிரகம். அதாவது இவர் சுபகிரகம் தான், இல்லைன்னு சொல்ல, நல்ல ஒரு தசை அப்படின்னு சொல்ல முடியாது. இதை வேலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த கும்பராசிக்கும் மகர ராசிக்கு பொதுவாகவே சனியோட வீட்டுக்கு முதல் 10 வருஷம் நன்மை செஞ்சிடும். பின்னாடி வரக்கூடிய 6 வருஷம் இருக்கு இல்லையா, அதில் தான் கெடுதல் பண்ணும். ஏன்னா புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு பகை கிரகங்கள். அதாவது சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, சுக்கிர புத்தியில்தான் எடுத்துக்கலாம் நீங்கள். இதெல்லாம் வந்து பகை கிரகங்களில் அந்த சேர்க்கையில் வந்துடும். இது ஏன் அந்த குரு தசை அப்படி பண்ணுதுனாக்கா, இது விரையாதிபதி 3 கூடையவர் மறைவு ஸ்தானத்துக்கு வர்றதுனால குரு தசையில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இப்போ வேலையில் 24லேருந்து நிறைய பேருக்கு பிரச்சனைகளை கொடுத்துருந்தது. ஸ்டாண்டர்டான வேலை, ஸ்டடி, அதாவது இதுக்கப்புறம் நிரந்தரமான வேலை அப்படின்னாக்கா இந்த மாதத்துலேருந்து அமைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஒவ்வொரு மாதமாக உங்களுக்கு கிளியர் ஆகிட்டே வரும். வேலை ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள், இன்னொன்று வேலையில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள், யாரெல்லாம் போட்டு கொடுத்தாங்களோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்ககிட்ட வருவாங்க, தேடி வருவாங்க. விட்டு போன சொந்தங்கள்லாம் இப்போ தேடி வரும், விட்டு போன உறவுகள்லாம் தேடி வரும். சொந்த பந்தங்கள் எதுவாக இருந்தாலும் சரி இப்போ தேடி வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சகோதர உறவுகள் மூலமா நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு வந்து தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக பண்ணணும். ஏன்னா தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். டோட்டலாகவே இந்த 16 வருஷமும் தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னாக்கா அப்படி இப்படி தான் போயிட்டுருக்கோம். கடன் மேலே கடன் ஆகிட்டுருக்கோம். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து ராசி பலன் சொல்லும்போது ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகலாம், இல்லைன்னு சொல்லலை. இந்த தசைக்கு நன்மை செய்யாது. மறைமுக சுப தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் ஓரளவுக்கு அப்படியே போயிட்டுருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பரிவர்த்தனையில் வந்து குரு வந்திருப்பார். அதுமாரி பரிவர்த்தனை ஆனவங்களுக்கு, இல்லை சனி பரிவர்த்தனை ஆனவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு எடுத்துக்கலாம். இல்லை வேறு ஒரு கிரகத்தோட குரு பரிவர்த்தனை ஆயிருந்தால் கூட நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு அப்படியே தொழில் ரீதியாக நல்லபடியாக போயிட்டே இருக்கும். ஆனால் எம்ப்ளாய்க்கு பிரச்சனை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வேலை கிடைக்கிறதோ இல்லை வேலை மாற்றங்கள், ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இது எல்லாமே இந்த மாதத்தில் ஓரளவுக்காவது நீங்கள் எதிர்பார்க்கலாம், கன்ஃபார்மாக எதிர்பார்க்கலாம். திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், ஒரு சில பேருக்கு வந்து நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, தொழில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நல்ல ஒரு வருமானம், இல்லை அரசியல், அரசாங்கம், இது மாதிரி எல்லாமே கொடுத்துட்டு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வச்சு விட்ருவோம். இது மாதிரியெல்லாம் ஒரு சில பேருக்கு இருக்குது. திருமண வாழ்க்கையும் ஒரு சில பேருக்கு நல்லாவே இருக்கும், நல்லா இருப்பாங்க, ஒற்றுமையாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளே லவ் மேரேஜ் பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்கள ஒருத்தர் அவ்வளோ நேசிப்பாங்க. ஆனால் அந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். இது மாதிரி ஏதோ ஒரு வகையில் இந்த குரு தசை வந்து குறைய வச்சுட்டே தான் இருக்கும். நல்லா கொடுக்குது அப்படின்னாலும் இந்த குரு தசை அப்படிங்கிறது கொஞ்சம் உஷாராக பண்ணுங்கள். தொழில் நல்லா இல்லை, கஷ்டப்படுறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னாலும் ரொம்ப உஷாராக பண்ணுங்கள். இந்த குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு பொதுவாகவே இது அவயோக தசை. இந்த ராசிக்கு வேறு லக்னமாக வந்து அந்த லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய அமைப்பில் வந்துட்டால் குரு தசை ஓரளவுக்கு தப்பிக்கலாம். இல்லைன்ற பட்சத்தில் கொஞ்சம் கஷ்டம்தான். அது மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த தொழிலெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு அதுமாரி தான் எடுத்துகிட்டு போக விடும். திடீர் அதிர்ஷ்டத்தை தேடி போக வைக்கும். எதுலையோ ஒன்றுத்தில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போட வச்சுட்டு அதில் பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த குரு தசையானது. இதில் எல்லாமே குறுக்கு வழியில் போகாமல் இருந்தால் போதும். உங்களுக்கு வந்து நேர்மையான வழியில் ஒரு தொழில் பண்ணிகிட்டே வாங்க. வேலை செஞ்சாலும் சரி, நேர்மையான வழியில் பண்ணிங்கனாக்கா குரு தசை பெரிய கெடுபலன்களை பண்ணாது. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருந்தால் கூட அது சுமூகமான முடிவுக்கு வந்துடும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேர் டைவர்ஸ் எல்லாம் போயிருப்பாங்க. அது மாதிரி கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எல்லாமே இந்த மாதத்தில் ஒரு தீர்வுக்கு வரும். அடுத்து வந்து சனி தசை. மகர ராசிக்கு சனி தசை சொல்லவே தேவையில்லை. ராசிக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர், ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இப்போ 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறாரு. சனியோடைய நகர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உத்திரட்டாதி நட்சத்திரம். குருவுடைய நகர்வுகளை பற்றி சொல்லவே தேவையில்லை, நல்லாவே இருக்கும், அது பிரச்சனை இல்லை. அதனால் உங்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் கிடையாது. இப்போ சனியுடைய நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா உத்திரட்டாதி, அவரோட சொந்த நட்சத்திரத்தில் போகிறார். கோச்சார சனி சுயஜாதக சனியை பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுக்கும். ஒரு சில பேருக்கு வந்து வேலை மாற்றத்தை கொடுக்கலாம், ஒரு சில பேருக்கு வந்து வேலை கிடைக்கலாம், வேலை ரீதியாக உயர் பதவிகள் கிடைக்கலாம். ரொம்ப நாளாக வந்து ஒரே வேலையில் இருக்க சார், அந்த வேலை வந்து எனக்கு உயர் பதவி இல்லை, எதுவுமே இல்லை, எந்த ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னாக்கா இப்போ வளரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து ஓரளவுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதோ, இல்லை இடமாற்றங்கள் கிடைக்கிறதோ, இல்லை வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் தேடக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதோ நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்குன்னு சொல்லலாம். இந்த சனி தசைக்கு நிறைய பேசலாம், அது நிறைய வீடியோ இருக்குது, என்னோட சேனலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
முதல் 10 வருஷம் பின்னாடி 9 வருஷம். முதல் 10 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, நல்ல ஒரு மாற்றங்கள் சொல்லலாம். பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக தொழில் பண்ணுங்கள். இந்த மாதமாக இருந்தாலும் சரி, குருவுடைய பயிற்சி ஏதோ தரும் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் பார்த்து தொழில் பண்ணால் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லை அப்படின்ற பட்சத்தில் பார்த்து அப்படின்னாக்கா பார்த்துட்டு தான் தொழில் பண்ணுறேன், அப்படியே போயிட்டுருக்கு, முன்ன மாதிரி இல்லை, கொஞ்சம் கடனாகவே ஆகிட்டுருக்கு, எந்த ஒரு வருமானம் இல்லை, எந்த ஒரு வழியும் தெரியல அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியுது. ஏன்னா அந்த பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷம் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும், நிறைய மன உளைச்சல்களை கொடுக்கும். இப்போ 7.5 சனி மட்டும்தான் உங்களுக்கு விடுதலை ஆகிருக்க தவிர, அந்த பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷம் அப்படிங்கிறது கொஞ்சம் கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு தொழிலை நேர்த்தியாக பண்ணுறீங்களோ, நேர்மையாக பண்ணுறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏதோ ஒரு தான தர்மம் பண்ணுங்கள். அது பணமாக அதுதான் இல்லையே, அவங்கக்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருப்பீங்க இல்லையா, ஏதோ ஒரு வகையில் ஏதோ தான தர்மங்கள் இல்லாதவங்களுக்கு ஏதோ ஒரு பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஓரளவுக்கு விடுதலை அப்படிங்கிறது கிடைக்கும். நல்ல ஒரு மாற்றங்களை இந்த குரு பயிற்சிக்கு முன்னாடி, இந்த 1.5 மாதத்துக்கு முன்னாடியே கூட ஒரு சில மாற்றங்கள் பார்க்கலாம். இதில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துருந்தால் வேலை இப்போ கிடைக்கும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் வந்து உயர் பதவி கிடைக்கிறது, இல்லை வந்து இது மாதிரி வந்து இடமாற்றங்கள் கிடைக்கிறது, ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிங்கனாக்கா அதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லைனாக்கா இப்போ ஒற்றுமை பிறக்கும். இன்னொன்று வாரிசுகளுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சனி பகவான் வந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வைக்க மாட்டார், அவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துட்டு உங்களுக்கு மட்டும்தான் கஷ்டத்தை கொடுத்துட்டே வருவார் இந்த சனி பகவான். அந்த சனி தசையில் அதுலேயும் அவங்க சுய ஜாதகத்தில் வந்து 5ஆம் அதிபதி நட்சத்திரம் அதுமாரி இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த 5ஆம் அதிபதியோட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். ஏதோ ஒரு பண வரவை கொடுக்கக்கூடிய காலம். இந்த டைமில் ஏதோ ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். வர வேண்டிய பணம் வரும், இன்னொன்று கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கறது, கடன் பிரச்சனைகளை தீர்றது. இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் தசாபுத்தி ரீதியாக இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதம். நன்றி.